பொண்ணு போட்டா இருக்குதா? கொண்டா. பொண்ணோட புத்தி பொண்ணுகிட்ட இல்ல. பொண்ணு பைத்தியக்காரிமா இருக்கிறா. அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், யாருமே வேண்டாம், எனக்கு அவன் மட்டும் போதும். அவனோட இருக்கிறேன், அவனோட வாழ்றேன், அவனோட பொழைச்சுக்கிறேன், அவனோட இருக்கிறேன். எனக்கு காதல் தான் முக்கியம். எனக்கு அம்மா வேணாம், அப்பா வேணாம், யாருமே வேணாம். அதெல்லாம் செத்து போயிடுவேன். எனக்கு அவனை சேர்த்து வை. அவனை போய் மாப்பிள்ளை கேளு. நான் தொங்கிருவேன், நான் மருந்து குடிச்சிருவேன், மிரட்டிக்கிட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இஸ்லாம் மதத்து பொண்ணு தொந்தரவு பண்ணி நாசம் செஞ்சு வாழ்க்கையில சிக்கலா பிரச்சனையா இருக்குதாடா, இடைஞ்சலா தத்தளிக்கிற கோளாறுல தத்தளிக்கிற வாழ்க்கைய சரியில்லை, மனத்துல கோளாறு, நிம்மதியே கிடையாது, அன்னைத்துல சிக்கலு, பட்டியில சிக்கலு, இடைஞ்சலு ஆகுமாடா. உன்னை விட்டு உன் பொண்ணு வெளியேற போராடா. அதனால கோளாறு, அதனால இடைஞ்சலு. அஜரத்தை ஒண்ணு போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அஜரத்துக்கிட்ட கொண்டு போய் போட்டா கொடுத்துருப்பாங்க. அஜரத்துக்கிட்ட போய் பணம் கொடுத்துருப்பாங்க. அது அந்த பையனோட போட்டோ. அது லிங்கே நீங்க கட் பண்ணி விட்டுறணும். ஆமா, அந்த லிங்க் வரக்கூடாது. இந்த பையன் மேல தப்பு இல்ல, அந்த பொண்ணு மேலதான் தப்பு. அந்த பொண்ணு தான் இவனை தேடி ராவடி பண்ணி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. பொண்ணை கூப்பிட்டு வரணும். பொண்ணு வந்தாதான் இந்த வேலையை சரி பண்ண முடியும். பொண்ணு வராம இந்த வேலையை சரி பண்ண முடியாது. அப்ப இருந்து பாத்துட்டு போங்க. இருந்தா அவங்கள பாத்துட்டு போங்க. காது உனக்கு கேட்கலையா, எனக்கு கேட்கலையான்னு இருந்து அவங்கள பாத்துட்டு போங்கன்னு சொன்னேன். வீட்டு வாசல்ல கட்டு, மகளுக்கு உள்ள கொடு, கிளம்பு. முதல்ல நீ போய் பாப்பாங்க, கூப்பிடுவாங்க. பூர்ணிமா அரசாங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறா. அரசாங்க வேலைக்கு போக முடியல. ஒரு நல்ல வேலையில உட்காரணும்னு பாக்குறா. அந்த வேலையில உட்கார முடியல. எதிர்பார்த்த காரியம் நடக்கல. உன் வாழ்க்கையே சிக்கல் ஆயிடுச்சு. உன் வாழ்க்கையே கோளாறு ஆயிடுச்சு. நிம்மதி இழந்த, சந்தோஷத்தை இழந்த, பண்ணைத்தை இழந்த, பழி சொல்லா நிக்கிற, பங்கமாயிட்ட, குழப்பம் ஏற்படும், கோளாறு நடக்கும், பிரச்சனை ஆகும். உன்னுடைய வாழ்க்கையில ஒருத்தன் வந்திருப்பான், வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான், பிரச்சனையில இருக்கிற, நம்பிக்கை பேர் கொடுத்தான், வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான், தொந்தரவா இருக்குது, துன்பத்துல இருக்குது, கண்ணீர் வடிக்கிறேன், கவலைப்பட்டு தவளிக்கிறேன், பிரச்சனையா இருக்குது, நிம்மதி இல்ல, பட்டது தெரியல, பண்ணத்துக்கு புரியல, பிரச்சனை மேல பிரச்சனை, கோளாறு மேல கோளாறு, இடைஞ்சல் மேல இடைஞ்சல். யார நம்மனா, யார ஆசைப்பட்ட, யார காதலிச்ச? சுப்பிரமணியம். என்ன ஊருக்காரவன்? ராயப்பேட்டை கெலாவூர். கெலாவதி. இப்ப அவன் பேசுறானா, பிடிக்கிறானா, பாக்குறானா? பேருக்கு. அவனே கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ கம்முன்னு இருடா, நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்ல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? யா அப்ப அவன் பிள்ளைங்களை, குடும்பத்தை என்ன பண்ணலான்னு இருக்கிற? அவனுக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, என்னடி பண்ணலாம்? என்னடா பண்ணலாம்? ஒரு கல்யாணம் பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும். இப்படி கொண்டுட்டு போய் கல்யாணம் ஆனவனை நான் காதலிக்கிறேன், 2 குழந்தை இருக்கிறவனை காதலிக்கிறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் புடிவாதத்துல தான் என்னடா பண்ணலாம்? அவங்க கேட்கறாங்க, நீ கேட்க மாட்டேங்கிற.
நீ வாய்க்கு பேச நீ எனக்கு கைகால் ஆளுமா 3 மாசம் படுப்பாயிடுதுமா 6-7 லட்சம் வச்சிருக்கேன். இப்போ நான் ஹைதராபாத் போய் டியூட்டி செய்யறேம்மா. அங்க எனக்கு பணம் நிறைய இருந்து அங்க போய் நான் டியூட்டி செய்யறேன். 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வர்றேன். மாசம் 40,000 சொல்றேன் கேளு. அவன் மேல மயக்கம், அவன் மேல பைத்தியம், அவன் மேல குழப்பம், அவன் வேண்டாம், அவன் இன்னொருத்தனோட புருஷன், அவனை நம்பாத. தாலி கட்டிட்டு என்னைக்கு இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவான். அவனை முழுசா நம்பாத. நீ ஒரு பொண்ணு, உன் பொழப்பு போயிடும். கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லாம இருக்கக்கூடாது. அவமானம் பட்டுருவேன், அசங்கித்தல் நின்றுருவேன், கோளாறு பட்டுருவேன், நம்பிக்கை துரோகம் ஆயிரும், வாழ்க்கை வீணா போயிடும். ஏனாமடா அதை விட்டுரு, வேற வாழ்க்கை அமைச்சு தரேன். பைத்தியக்காரி போல உன் மவ இருக்கிறாடா, அவளோட புத்தி அவகிட்ட கிடையாது. பங்கம்பலி பரதேசம் நடக்குது, குழப்பமாகுது, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, சங்கடம் ஏற்படுது, வாழ்க்கையில சிக்கல், தொந்தரவுல நிக்கிறேன், குழப்பத்துல நிக்கிறேன். இவளை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற கோயிலுக்கு போயிட்டு வா, அவளே வேணான்னு சொல்லிவிடுவா அவனை.